வணக்கம். உங்களை ஃபேஹு 121 சேனலுக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சுக்கிர கிரகம் மூலா நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இவர் ஸ்கார்பியோலேன்னு சாஜிடேரியஸ்க்கு கண்டாந்தத்தில் இவர் போயின்னு இருக்கார். இந்த சஞ்சரிப்புங்கிறது 18th ஜனவரியிலேருந்து 29th ஜனவரி வரைக்கும் இருக்குது. மூலா நட்சத்திரங்கிறது கேத்துவோட நட்சத்திரம். இது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கறது, மனசில் எந்த விதமான உற்சாகமும் இல்லாமல் இருக்கிறது, எதையுமே செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒன்று. ஆனால் சுக்கிர கிரகங்கிறது ஆசைகளை கொடுக்கறது, நம்மளால் சந்தோஷமாக வாழறது, சுகமாக வாழறது, நமக்கு லக்ஸரி எல்லாம் லைஃப்பில் நம்ம ஏற்படுத்திக்கிறது, விலை உயர்ந்த சாமான்களை வாங்கிக்கிறது, சௌக்கியமாக இருக்கிறது, அந்த மாதிரியான கேத்து இங்கே பண்ணுறது என்னன்னு சொன்னால், அதெல்லாம் நடக்க விடாத ஒரு மாதிரி அந்த ரெண்டு எனர்ஜி கிளாஷஸும் நடக்கும்போது நம்ம ஒரு உற்சாகத்தை இழந்து, மனசில் ஒரு இஷ்டமே இல்லாத, எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லாத, எதை செய்யணும்னு தோணாத, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்துருக்கு. இது ஒரு துறையிலன்னு இல்லை, பண விஷயம், பொருளாதாரத்தில் ஆகட்டும், கல்யாண விஷயத்தில் ஆகட்டும், குடும்ப வாழ்க்கையில் ஆகட்டும், ஹெல்த்தில் ஆகட்டும், வியாபாரத்தில் ஆகட்டும், உத்தியோகம் பார்க்குற இடத்துல ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத, பிடிப்பில்லாத நம்ம நடந்துக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த மூலா நட்சத்திரங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம டேரோவில் டெத்து கார்டு பார்த்துருப்போம். அது என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு ஒரு அத்தியாயம் நம்ம லைஃப்பில் முடிஞ்சு ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணும். இப்போ சுக்கிரன் மூலா நட்சத்திரத்துலேன்னு எப்போ பூர்வாஷாடாக்கு போகிறாரோ அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், இந்த டெத்துலேன்னு நமக்கு ஒரு ரீபர்த் மாதிரி திரும்பவும் நம்ம மனசில் உற்சாகம் வருது, ஆசைகள் வருது, இஷ்டங்கள் வருது, வேலைகள் கைகூடி வருது, அதெல்லாம் ஏற்படும். அதனால் இந்த மூலா நட்சத்திரத்தில் இருக்கிற எனர்ஜிஸை நம்ம டெத்து கார்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அப்படி இருந்தால் கூட சில பேருக்கெல்லாம் இந்த சமயம் உகந்ததாக இருக்கும். முக்கியமாக ரிசர்ச் ஒர்க் பண்ணுறவா, சயின்டிஸ்ட்டு, பியூட்டி பார்லர், ஸ்பா பண்ணுறவா, அதுக்கப்புறம் ஜுவல்லரி, டிசைனர் க்ளோத்ஸு, மாடலிங், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இவாளுக்கெல்லாம் இது ரொம்ப உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 18ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி மாதத்தில் இருக்கிற இந்த நாட்களில் நீங்கள் கருப்பு ட்ரெஸ்ஸு, கிரே ட்ரெஸ்ஸு, டார்க் ப்ளூ இந்த மாதிரியெல்லாம் நிறையா போடாத, பிங்க்கு, ஒயிட்டு, அந்த க்ரீனு, அந்த மாதிரி பிரைட்டு கலர்ஸு போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்துக்கு, தடுங்கல் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவும் அது பயன்படும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்கு. உங்களுக்கு 9வது வீட்டில் வரார். இதனால என்னன்னு சொன்னால், புது புது பிளான் எல்லாம் நீங்கள் போடலாம். அப்படின்னா காரிய ரூபத்தில் இப்போ செய்யக்கூடாதே தவிர பிளான் போட்டு வச்சுக்கிறதுக்கு இப்போ ரொம்ப உகந்த நேரம். அதை தவிர பசங்களுக்கெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பெருகவும், அவளுக்கு எஜுகேஷனில் நல்ல ஸ்கோப் இருக்கிறதுக்கு, என்ன துறை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலான்னு யோசிக்கிறதுக்கு, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செஞ்சுக்கிறதுக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, உங்கள் தந்தையோட உடல் நலத்தை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்லையே அவருக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் சரியாக மருந்தெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா, இந்த நாட்களில் இந்த நேரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தக்காளி தானம் பண்ணுறதுனால உங்களோட இந்த
ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப வரைக்கும் குறையும். இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு உங்கள் 8வது வீட்டுக்கு வந்திருக்கார் இப்போ சுக்கிரன் மூலா நட்சத்திரத்தில். இதனால ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்கள் ஏற்படுறது, கையில் பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கிறது, வரவேண்டிய பணம் எல்லாம் நின்று போயிடுறது, மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் எனர்ஜிஸ் தெரியுது. நீங்கள் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஆரஞ்சு கேண்டீஸ் தானம் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். இப்போ ஜெமினி பார்க்கலாம். அப்படின்னா மிதுன ராசி உங்களுக்கு 7வது பாவத்தில் 7வது வீட்டுக்கு வந்திருக்கார். கணவன் மனைவிக்கு நடுவில் சண்டை வருது. சண்டைங்கிறது பேச்சுக்கே ரொம்ப பெருசாக ஆகிடுறது, வீட்டை விட்டு போயிடுறது, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறது, அந்த லெவலுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு கூட திடீர்னு சண்டை போட்டுண்டு நான் பிரிஞ்சு போயிடுறேன், என் பணம் எனக்கு கொடுத்து விடுங்கிற மாதிரி நிலமை வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால வீட்டில் ஆகட்டும், நீங்கள் வியாபாரம் பார்க்குற இடத்துல ஆகட்டும், கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து எந்த விஷயத்துலேயும் தலையிடாத இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு பரிகாரம் என்னன்னு சொன்னால், யாராவது ஒரு பெண்ணுக்கு பச்சை கலர் கண்ணாடி வளையலில் நீங்கள் தானம் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்பவும் குறையும். இப்போ கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு 6வது வீட்டில் வராரு சுக்கிரன். இதனால உடல்நல பாதிப்பு ஏற்படுறது, உடல்நல பாதிப்புனால நிறையா பணம் செலவழிஞ்சு போகிறது, பல நாளாக உங்கள் வழிக்கு வராத இருந்த உங்களோட எதிரிகள் இப்போது முளைச்சி திரும்பியும் ப்ராப்ளம் கொடுக்கறது, உங்களை சீண்டுறது, வேண்டாதது பண்ணுறது, உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது சர்ஜரி பண்ண வேண்டி வர்றது, உங்களுக்கே சர்ஜரி பண்ணணுங்கிற ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்காம வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம வெளியில் வரணும்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நரசிம்ம சுவாமிக்கு பானகம் பண்ணி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு அதை குடிக்கிறதுனால இந்த கஷ்டங்கள்லேன்னெல்லாம் நீங்கள் வெளியில் வர முடியும். இப்போ சிம்மராசிக்கு பார்க்கலாம். உங்கள் 5வது வீட்டில் வராரு சுக்கிரன். இந்த 5வது வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு படிக்கிறவாளுக்கு எல்லாம் இது ரொம்ப நல்ல நேரம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லலாம். க்ரியேட்டிவாக பல விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். ஆனால் எந்த புது விஷயத்தையும் ஆரம்பிக்காத இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எதுவாக இருந்தாலும் எந்த டிசிஷனும் இப்போ எடுத்துக்காத கொஞ்சம் தள்ளி போடுறதுனால உங்களுக்கு நன்னா இருக்கும். உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா, ஒரு சிகப்பு பசுமாடுக்கு வீட் அப்படின்னா கோதுமையை கொஞ்சம் ஊற வச்ச கோதுமையை வெள்ளத்தோட சேர்த்து அதுக்கு சாப்பிட வைக்கிறதுனால நம்ம ப்ராப்ளம்ங்கிறது ரொம்பவும் குறையும். இப்போ கன்னிராசி என்பர்களுக்கு பார்க்கலாம். அவங்க 4வது வீட்டில் வந்திருக்கார் சுக்கிரன். இதனால குடும்பத்தில் சண்டை புசல் வருது, ஒருத்தரோட ஒருத்தருக்கு சரியா போகாத, யாரோட வேணா அவளோட சண்டை வருது. அதை தவிர இப்போ சொத்து விஷயத்துக்காக சண்டை வருது. இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் வேலை பண்ணுறவா, பில்டர்கள், இவாளுக்கெல்லாம் அவ்வளோ உகுந்த நேரம் இல்லை. இது உங்களோட எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுறது உங்களுக்கு நன்னா இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு பச்சை வளையல்கள், கண்ணாடி வளையலை தானம் பண்ணுங்கோ. அப்படி யாரும் உங்களுக்கு கிடைக்கலைன்னா கோவிலில் அம்பாளுக்கு கொடுக்கறது கூட உங்களுக்கு நன்மையே செய்யும். இப்போ நம்ம துளாராசிக்கு பார்க்கலாம். உங்களோட 3வது வீட்டுக்கு வராரு சுக்கிரன். இதனால அக்கா தங்கங்களோட மனக்கசப்பு ஏற்படுறது, சண்டை ஏற்படுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது, அதுக்கு ஃபேமிலியில் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத போகிறது, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத உங்களால் சரிவர வெளியில் சொல்லிக்க முடியாத மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டி வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் தெரியுது. நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிகப்பு மாட்டுக்கு சிகப்பு கேரட், காஜர்னு சொல்லுவோமே, இந்த வின்டரில் நிறையா கிடைக்கும், அதை வாங்கி அதுக்கு சாப்பிட வைக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்லேருந்து ரொம்பவும் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ விருச்சிக ராசி என்பர்களுக்கு பார்க்கலாம். அவங்க 2வது வீட்டுக்கு வரார் சுக்கிரன். ரொம்ப பணம் செலவழிஞ்சு போகிறது, தப்பான ஒரு கணக்கு போட்டு தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறது, உங்களை யாருக்காவது கடன் கொடுத்து மாட்டிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வருது.
முடியாது. பண விஷயத்தில் எந்த ஒரு வேலையும் இப்போ செய்யாத, ஏதோ டே டு டே எக்ஸ்பென்சஸ் தவிர மற்றபடி பண விஷயம் டீலிங்ஸே வச்சுக்காத இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ட்ரை கச்சூர், பேரிச்சம்பழம், காஞ்ச பேரிச்சம்பழம், ட்ரை பேரிச்சம்பழம் தானம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தனுராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம், உங்கள் முதல் வீட்டுக்கே வரார், உங்கள் சொந்த பாவத்திலேயே வரார். அதனால் உடல் நல பாதிப்பு, பொருளாதார கஷ்டம், உங்களை புரிஞ்சுக்காதது, உங்கள் டேலண்ட்டை உங்களால் காட்ட முடியாத இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே மனசுக்கு பிடிக்காத இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரிகிறது. நீங்கள் சாய்பாபா கோவிலில் ஆப்பிள் பழம் தானம் பண்ணுறதுனால, அவருக்கு கொடுக்கறதுனால இந்த கஷ்டத்துலேருந்து உங்களால் ரொம்பவும் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம், உங்களுக்கு 12வது பாவத்தில் வராருன்னா 12வது வீட்டில் வரார். திடீர்னு லாஸ் ஏற்படுறது, ரொம்ப எங்கே ஊருக்கு போகலாம், ட்ராவல்ஸ் வர்றது, அந்த ட்ராவலில் போயும் எந்த பயனும் இல்லாத வேஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, அந்த மாதிரி தெரிகிறது. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் பிலிக்ரிமேஜுக்கு தீர்த்த யாத்திரைக்கு போனீங்கன்னா, கோவில் குழந்தைகளுக்கு போனீங்கன்னா, அதுக்காக செலவு பண்ணினீங்கன்னா, திருப்பதி போகலாம், நம்ம மதுரை போகலாம், இல்லை வேறு எங்கேயான கன்னியாகுமரி போகலாம், இந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா கைக்கூடி வருவதனால நல்ல உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ரெமிடி, பரிகாரம் என்னன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் வெள்ளத்தை நீங்கள் தானம் பண்ணுங்க. முக்கியமாக யாராவது ஆம்பளைகளுக்கு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இப்போ கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கலாம், அவங்க 11வது வீட்டுக்கு வரார். இதனால் கவலைகள் ஏற்படுறது, அக்கம் பக்கத்தாரோட சண்டை வர்றது, ஃப்ரெண்டுகளோட மனக்கசப்பு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் தெரியுது. சோஷியல் மீடியாவில் எதையாவது எழுத போய் அங்கே மாட்டிக்கிறது, அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. தினம் கூட நீங்கள் ஹனுமான் சாலிசா படிக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர முடியும். இப்போ மீனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம், உங்கள் 10வது வீட்டுக்கு வராரு சுக்கிரன். இது எப்படின்னு சொன்னேன், இந்த 9 ஆஃப் சோர்டுன்னு நான் பல தடவை உங்களுக்கு கார்டு எடுத்து படிச்சிருப்பேன். அது என்னன்னா, ஒரு பயம் கொடுக்குற கார்டு, மனசுக்குள்ள ஒரு பயம் வருது, இனம் புரியாத பயம். அந்த மாதிரி முக்கியமாக நம்ம வேலை இழந்து விடுவோம், நம்மளை ஜாப்லேருந்து தூக்கிடுவா, நம்ம ஜாப் இழந்து விடுவோங்கிற பயம் உங்களுக்குள்ளே ரொம்பவும் இருக்கும். பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கூட சில பேருக்கு ஆகலாம். இதெல்லாம் ஆகாத இருக்கணும்னா வியாழக்கிழமைகளில் நீங்கள் கோவிலில் பூஜாரிக்கு மாதுளம்பழம் தானம் பண்ணுறதுனால இந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரலாம். இப்போ நம்ம 12 ராசிக்கு பார்த்தோம். இதே ஏதோ உங்களை பயன்படுத்தணுங்கிறதுக்காகையோ அல்லது உங்களை பயமுறுத்தி இப்படி இருக்கு பாரு தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறதுக்காகையோ பண்ணினதில்லை. முதல்லையே நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம அதை குறைச்சிக்கிற வழி பார்த்து எப்படி நம்மளோட லைஃப்பை இந்த டைமில் அமைச்சுக்கணுங்கிற ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துக்கிறதுக்காக தான் பண்ணின வீடியோ இது. அதனால் கவலையெல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களோட தசாபுக்திகள் ரொம்பவும் நல்லா இருக்கிறவாளுக்கு இதோட பாதிப்பு ரொம்பவும் குறைச்சலாக தான் இருக்கும். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.